பூர்வ நாளில் இருந்தது போல நடக்கும். நான் இது யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. இல்லை பிரதர், மறுபடியும் ஆண்டவர் உங்களை ஃபஸ்ட்டில் இருந்தது மாதிரி முதன்மையான இடத்துல கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. நான் மறுபடியும் உன்னை முதல்ல அந்த மாதிரி நான் உன்னை கொண்டு வருவேன். நிறைய பேர் சொல்கிறாங்க உன்னை பார்த்து, இனி அந்த இடத்த அடைகிறது உனக்கு கஷ்டம், இனி அந்த இடத்த உன்னால் தொடவே முடியாது, இனி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு வராது, அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை நீ பார்க்க மாட்ட, அந்த மாதிரி ஒரு சுகத்தை நீ பார்க்க முடியாது, விழுந்தது தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் மட்டும் தீர்க்க தரிசனமாக வாக்கு கொடுக்குறாரு. பூர்வ நாட்களில் இருந்தது போல முன்னாடி இருந்தது போல 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது போல மறுபடியும் ஒரு ஆசீர்வாதம் தேடி வரும், மறுபடியும் ஒரு செழிப்பு தேடி வரும், மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவார், மறுபடியும் ஒரு மகிமையை கர்த்தர் தருவார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பண்ணுகிறார். ஆனால் இந்த மாதத்திலே அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். இந்த மாதம் ஒரு புதுமையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆண்டவர் காண செய்வார். பழையவைகளெல்லாம் ஒளிய பண்ணி ஆண்டவர் ஒரு புதிய வாசலை இந்த மாதம் நமக்காய் திறக்க போகிறார். இந்த மாதம் ஆண்டவருடைய பெலன், கர்த்தர் பெலன் கிரியை செய்ய போகுது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்கள் பிரச்சனையில் மனுஷனுடைய பலன் அல்ல, ஒரு வக்கீலுடைய பலன் அல்ல, ஒரு சொந்தக்காரனுடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பலத்தை இந்த மாதம் நம்ம நிச்சயமாய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடலை டெய்லி இந்த மாதத்தில் காலையிலே எழும்பும் போது இந்த பாட்டை பாடிட்டே எழும்புங்க. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் என்னாலே சாத்தியம் அல்ல. ஏன் அப்படின்னா நான் பலவீனன், ஆனால் என்னை நடத்துகிற கர்த்தர் பலன் உள்ளவர். ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திற்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப பரிச்சயமான, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த, அறிமுகம் உள்ள ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்தார். வாசிக்கலாம். வேதத்தை திறந்து நம்ம ஆமோஸின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமோஸின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாருக்காக ஆண்டவர் இந்த வாக்கு தத்தம் தர்றார் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் விழுந்து போனதை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை திரும்ப கட்டப்படும், உங்கள் வியாபாரம் திரும்ப கட்டப்படும், உங்களுடைய சரீர பலவீனம் மாறி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் திரும்பவும் கட்டுவேன், நான் திரும்பவும் கட்டுவேன். இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, தாவீதின் கூடாரத்தை. விசேஷமாக அன்றைக்கு இருந்த ராஜாக்களிலே பலருக்கு பலவிதமான கூடாரம் இருந்துச்சு. ஆனால் இந்த தாவீதினுடைய கூடாரத்தை குறித்து வேதம் சொல்கிறது, இந்த கூடாரத்தை ஆண்டவரே அவனுக்கு கட்டினார். வேதம் சொல்கிறது, தாவீதிற்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன். எப்பொழுதுமே நமக்கு தெரியும், நம்முடைய சம்பாத்தியத்தில் நம்முடைய முயற்சியில் நம்ம செய்கிறத விட சிலது ஆண்டவராகவே நமக்கு தருவார். ஆண்டவராகவே நமக்கு தர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
அது நமக்கு சில நேரத்தில் ஆரம்பத்தில் பிடிக்காமல் இருக்கலாம். அது நம்ம நினச்சது மாதிரி ஒரு விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தருகிறது அது ரொம்ப நீடித்த நாட்களாக இருக்கும். அந்த மாதிரி யாரும் ஒருவர் கொடுக்க முடியாது. அப்போ இந்த தாவீதிற்கு இதுவரையிலும் யார் கொடுத்தான்னா, கர்த்தர் தான் அவனுக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்தார். கர்த்தர் தான் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். ஆனால் சூழ்நிலை மாறின உடனே ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப தவறு செய்தார்கள். இதனால தாவீதின் கூடாரம் இப்பொழுது இன்னொருத்தருடைய கையில கொடுக்கப்பட்டு அது பாழாய் போயிருச்சு, அது முடிஞ்சு போயிருச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரி அதுதான் போயிடுச்சு, இல்லை அதுதான் பலன் கொடுக்காம போயிடுச்சு, அதுதான் இடிஞ்சு போயிடுச்சு, அதை விட்டுருவோம், இனி எடுத்து கட்டாட்டி என்ன, இது இனி எடுத்து கட்டி என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு ஆண்டவர் விடாம வேதம் சொல்லுகிறது, அந்த பாழாய் போனதை கர்த்தர் திரும்ப கட்ட வேண்டும் என்று ஒரு முயற்சியை ஆண்டவர் எடுத்தார். நான் நம்புறேன் என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை நீங்க கூட ஒருவேளை விட்டுருக்கலாம். இனி அதை எடுத்து கட்டாட்டி என்ன, இது பண்ணாட்டி என்ன, இவ்வளவு நாள் போராடியாச்சு, இதுக்கு மேல நம்மளால முடியாது, நான் செய்ய மாட்டேன், அது அப்படியே கிடக்கட்டும், எனக்கு பலன் இல்லை, அது வேற யாரையாவது செய்யட்டும் அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறாய், பாழானதை கர்த்தர் திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் அமைதியா இருந்தாலும் கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். சிலர் உங்களை பார்த்து சொல்லலாம், அதை விட்டுற வேண்டியதான், அதை விட்டுற வேண்டியதான், இனி அந்த பக்கமா போக வேண்டாம், இது இனி அது சரியாகாது, யார் பலன் கொடுப்பா, யார் பணம் கொடுப்பா, மறுபடியும் தோற்று போகிறதற்கா. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நான் திரும்ப கட்டுவேன், திரும்ப கட்டுவேன். நெடுநாளாய் பாழாய் கிடக்கிறதை கர்த்தர் திரும்ப கட்டுவார். துரத்துண்டதை ஆண்டவர் திரும்ப கட்டுவார். இந்த மாதம் கர்த்தர் திரும்ப கட்டுகிற மாதம். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, இந்த மாதம் ஆண்டவர் விழுந்து போன அத்தனை காரியத்தையும் திரும்ப கட்டுகிற மாதம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் 100% நான் நம்புறேன். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீ திரும்ப கட்ட போகிறதற்காய் நன்றி. என் குடும்பத்தை நீங்க திரும்ப கட்ட போகிறதற்காய் நன்றி. என் வியாபாரத்தை நீங்க திரும்ப கட்ட போகிறதற்காய் நன்றி. இந்த மாதம் கர்த்தர் அந்த முயற்சியை ஆண்டவர் எடுக்கிறார். பாழாய் போனதை கர்த்தர் திரும்ப கட்டுகிறவர். ஆமென். இந்த வசனத்தில் நான் தியானிக்கும் போது ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி, பாழாய் போனதை சீர்படுத்தி. அப்போ ஆண்டவர் செய்கிற முதல் ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் திரும்ப கட்டுகிற கர்த்தர். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். என்ன சொல்லணும்னா, நீர் திரும்ப கட்டுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீர், நீர் திரும்ப கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தீர். நிச்சயமாய் நீர் திரும்ப கட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீ திரும்ப கட்டுகிற தேவன். ஒரு 10 விசை சொல்லுங்க பார்க்கலாம். நீ திரும்ப கட்டுகிற தேவன், நீ மறுபடியும் கட்டுகிற தேவன். அந்த திரும்ப என்கிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறதற்காய் நன்றி. இந்த மாதம் நடக்க போகிறதற்காய் நன்றி. அந்த வேலையிலே நடக்க போகிறதற்காய் நன்றி. கர்த்தர் திரும்ப கட்டுகிற தேவனாய் இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதல் இந்த மாதம் ஆண்டவர் செய்கிற ஃபர்ஸ்ட் ஊழியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கர்த்தர் கட்டுகிறார், திரும்ப கர்த்தர் கட்டுகிறார். இந்த ப்ராசஸ் ஆண்டவரை தவிர வேற யாரும் அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாது. ஒரு காரியத்தை புதுமையாய் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு வீடு கட்டும்போது பாருங்க, அதை புதுசாக பிளான் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். ஆனால் ஏற்கனவே கட்டி அது இடிஞ்சு போன ஒன்றை புதுப்பிக்கணுன்றது ரொம்ப கடினமானது. அந்த வேலையை எல்லாருமே செய்ய மாட்டாங்க.
அதில் நிறைய பேருக்கு லாபம் கிடைக்காது. அது என்னதான் கட்டினாலும் பழையது மாதிரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கையில் எடுக்கிறாரு. அதுவும் இந்த மாதம் ஒரு ஊழியத்தை கையில் எடுக்கிறாரு. அது எந்த மாதம் அப்படின்னா, கர்த்தர் திரும்ப கட்டுவேன் என்கிற ஊழியத்தை கர்த்தர் எடுக்கிறார். நான் நம்புகிறேன், திரும்பவும் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க, திரும்பவும் அந்த சுகத்தை நீங்கள் பார்ப்பீங்க, திரும்பவும் அந்த மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க, திரும்ப அந்த சந்தோஷம் உங்களை தேடி வரும். மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த மகிமையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில பாழாய் போனதை இந்த மாதம் கர்த்தர் திரும்ப கட்டுகிறவர். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல நம்ம வாசிச்சோம், அதில் பாழாய் அதனுடைய திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு என்ன ஊழியம் செய்ய போறாருன்னா, கர்த்தர் ரிப்பேர் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். இடிந்து போனது அப்படின்னு சொன்னா அது முற்றிலுமாக நாசமாகல, முற்றிலுமாக உடைந்து போகல. சில பில்டிங் பார்த்தீங்கன்னா கண்காணிக்கப்படாம கவனிக்கப்படாம குடியிராம இருக்கிற நிறைய பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது முற்றிலுமாய் சேதமாகாது. அந்த பில்டிங் இடிஞ்சு கீழே விழாது. ஆனால் நிறைய இடத்துல கிராக் இருக்கும், நிறைய இடத்துல ஓட்டை இருக்கும், நிறைய இடத்துல பழுதாய் போயிருக்கும். சில சுவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியினால பட்டு அது பழுதாய் போகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதம் பழுதாய் போனதை கர்த்தர் ரிப்பேர் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, எந்தெந்த இடத்துலலாம் என் வாழ்க்கையில் ஓட்டைகள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துலலாம் நான் சரியில்லாமல் இருக்கிறேனோ, எந்தெந்த இடத்துலலாம் ரிப்பேர் பார்க்கணுமோ, அந்த இடத்துலலாம் நீங்கள் என்னை சரி செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பழுது பார்க்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒருவேளை ஒரு தோற்றமாக இல்லாமல் இருக்கலாம். சில ரூம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம போய் பார்க்கும்போது ரொம்ப அது ரிப்பேர் பார்க்காம இருக்கும். ரிப்பேர் பார்க்காத ஒரு ரூமுக்குள்ளே நம்மளால் சில நேரத்தில் தங்கவே முடியாது. பார்த்த உடனே என்ன இது சரி பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த ரூமை சிலர் பாருங்கள், அந்த பட்டியெல்லாம் பார்த்து அதனுடைய கிராக் எல்லாம் ரெடி பண்ணி பாத்ரூம் எல்லாம் சரி பண்ணி அதற்கு பிறகு உள்ளே போய் தங்கும்போது அவ்வளோ புதுமையாக இருக்கும். ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியெல்லாம் ஓட்டையாக இருக்கிறதோ இயேசு இந்த மாதம் அவர் ரிப்பேர் பார்க்க போகிறார். கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே. பல இடங்களிலே இடிந்து நாசமாய் கிடக்குது, பல இடங்களிலே ஆண்டவரை கேட்பாரற்று கிடக்கிறது. இந்த பக்கம் சரியில்லை, அந்த பக்கம் சரியில்லை, இந்த தொழில் சரியில்லை, அந்த வேலை சரியில்லை, எங்கள் வீட்டில் எங்கே திரும்பினாலும் ஒரு தீமையை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் ஆண்டவரே சீர்படுத்துகிற ஒரு கர்த்தராய் என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் வரப்போகிறதற்காய் நன்றி. கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இந்த மாதம் சத்தமாய், இந்த மாதம் ஆண்டவர் இயேசுவே, என்னுடைய மூத்த மகனை நீங்கள் சரி பண்ணுங்க, என்னுடைய சின்ன மகனை நீங்கள் சரி பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தினுடைய அந்த ரிப்பேரை நீங்கள் சரி பண்ணுவதற்கு இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் சொல்லுகிற இந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காய் ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் என்னாலே சாத்தியமல்ல. சத்தமா சொல்லுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல். இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல்.
ஹல்லேலூயா. இதற்காக எல்லாரும் ஜெபிக்கணும். ஏன்னா பழுது பார்க்கப்படாத ஒரு இடத்துல நம்மளால கண்டினியூ பண்ணவே முடியாது. அது நமக்கு மனசுக்கு சமாதானமாகவும் இருக்காது. நான் ஒரு விஷயம் ஒரு மளிகை கடை ஒன்றுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக போனேன். அப்போ அந்த மளிகை கடைக்காக ஜெபம் பண்ண போகும்போது அந்த மளிகை கடை ரொம்ப துர்நாற்றமாக இருந்துச்சு. அதுக்குள்ள அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், பிரதர் ரொம்ப பேட் ஸ்மெல் வருது, இந்த இதுக்குள்ளே உட்காந்து நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்க? அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் நான் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறேன், பட் என்னால் இந்த மளிகை கடையை சுத்தம் பண்ணவே முடியல, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இதனாலேயே எனக்கு இந்த காலையில் எழும்பி இந்த மளிகை கடைக்கு வரணும்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வியாபாரத்தை சரியாக பார்க்க முடியல, இந்த பொருளெல்லாம் தொடச்சி கூட வைக்க முடியல. எல்லாரும் பார்க்குறவங்க இந்த கடை சுத்தம் இல்லை, இந்த கடை ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் என்னை விட்டு போகிறாங்க. எனக்கு என்னமோ சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வர மாட்டேங்குது, இந்த தொழிலை என்னால் பார்க்க முடியல அப்படின்னாரு. அப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். உடனே அந்த கடைக்காரருக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் ஒன்று பண்ணுங்க, டெய்லி காலையில் எழும்பும்போது இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் பழுது பார்த்து கொடுங்க, நீங்கள் பழுது பார்க்கக்கூடிய பலன் தாங்க அப்படின்னு கத்திடத்தில் கேளுங்க. ஒரு 3 மாதம் தாண்டி மறுபடியும் அந்த மளிகை கடைக்கு போகும்போது அந்த மளிகை கடை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாய் புதுமையாக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். ஸோ அந்த ரேக்குகளெல்லாம் சுத்தப்படுத்தப்பட்டு அதில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அந்த மனுஷன் அந்த இடத்துல சந்தோஷமாக இருந்ததை பார்த்தேன். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஊழியத்தை செய்கிறார். நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறார். சில இடத்துல உடைவுகளை உங்களால் சரி பண்ணவே முடியாமல் அதை அப்படியே பாழாய் கிடக்கலாம். இது என்னால் சரி பண்ண முடியல, இந்த சமாதானத்தை என்னால் கொண்டு வர முடியல, இந்த இடத்துல எனக்கு தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது இந்த இடம் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, இந்த இடத்துல ஒரு கிராக் இருக்குது, இந்த இடத்துல ஒரு விழுகை இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் இந்த மாதம் பழுது பார்க்கிற ஒரு தேவனாய் வருகிறார், பழுது பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் என்னை ரிப்பேர் பண்ணுங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை யார் ஒருவர் அந்த பொருளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பொருளை வச்சு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்போ தான் அந்த பொருள் அவங்களுக்கு பலனுள்ளதாக மாறும், அதை யூஸ் பண்ண முடியும். அந்த கிருபையை கர்த்தர் இந்த மாதம் தருவேன் என்று வாக்கு கொடுக்குறார். நம்பர் 1, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற முதல் ஊழியம் என்ன அப்படின்னா, அப்படியே கிடக்கட்டும்னு எல்லாரும் விடுறது மாதிரி ஆண்டவர் விட மாட்டார், கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் சொல்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பேன். எல்லாரும் அமைதியா இருக்கலாம், ஆனா இந்த மாதம் கர்த்தர் அமைதியாய் இருக்க மாட்டார். எல்லாரும் மறந்திருக்கலாம், ஆனா இந்த மாதம் ஆண்டவர் மறக்கலன்றதை கர்த்தர் நிச்சயமாய் உறுதிப்படுத்துவார். எல்லாரும் அதை விட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நிச்சயமாகவே நான் விடமாட்டேன், நான் திரும்ப கட்டுகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோட கரங்களை தட்டி Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவர் திரும்ப எழுப்புவார், ஆண்டவர் திரும்ப தருவார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த மாதம் திரும்ப கட்டுவேன். இரண்டாவதாக ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு செய்கிற பெரிய ஊழியம், நான் பழுது பார்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம், அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திருப்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
ஆமேன் சொல்லுங்கள். இதற்கு முன்பாக நீங்கள் இருந்த சந்தோஷத்தை, இதுக்கு முன்பாக இருந்த அந்த வருமானத்தை, இதற்கு முன்பாக நீங்கள் பட்ட அத்தனை மகிழ்ச்சியையும் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க மிஸ் பண்ணது அத்தனையும் இந்த மாதம் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூர்வ நாட்களில் இருந்தது போல அங்கு ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். பூர்வ நாட்களில் இருந்தது போல அங்கே ஜனங்கள் கடந்து வருவார்கள். தாவீதின் கூடாரத்தில் நல்லா இருக்கும்போது நிறைய பேர் அதை வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அங்கே வேலைக்கு வருவாங்க. அது ரொம்ப மகிமையாக இருந்துச்சு, ரொம்ப பிஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. ஆனால் இவர்கள் பின்மாறி போனதுனால அந்த கூடாரம் இப்போ இடிஞ்சு போய் கேட்பாரற்று கிடந்துச்சு. யாருமே அந்த பக்கமாகவே போகல, எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. அந்த பக்கம் இப்படி ஒரு மாளிகை இருந்தது கூட யாருக்குமே தெரியல. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் மறுபடியும் அதை ஸ்திரப்படுத்தி மறுபடியும் நான் அதை நிறுத்துவேன். அந்த காலத்திலே இதுக்கு முன்னாடி எது நடந்துச்சோ, இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வந்தாங்களோ அதே போல ஒரு மகிமையை மறுபடியும் காண்பிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இழந்து போன அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நம்முடைய வீட்டிலே திரும்பவும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் நான் உன்னை பயன்படுத்துவேன், மறுபடியும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மறுபடியும் அந்த பாழானது சரியாகும். நீங்கள் இதற்கு முன்பாக இருந்த அத்தனை சந்தோஷத்தையும் கர்த்தர் திரும்பவும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைங்க உங்களோட ஓங்கி வளருகிற விருட்சங்களாய் மாறுவார்கள். மறுபடியும் உங்க பிள்ளைகள் உங்களிடத்தில் பேசுவார்கள். நீங்க இந்த உலகத்தில் அந்த சந்தோஷமாய் இருந்த நாட்கள் இந்த மாதம் மறுபடியும் உங்களுக்கு வரும். பழைய வருமானம் இந்த மாதம் மறுபடியும் உங்களுக்கு வரும். பழைய தொழில் மறுபடியும் முன்பாக இருந்தது போல. ஹல்லேலூயா. கரங்களை தட்டும் போதே ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை. ஹல்லேலூயா. பழைய சமாதானம் இந்த மாதம் நம்மை தேடி வரப்போகிறது. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாய் முன்னாடி இருந்தது மாதிரி மறுபடியும் நான் உன்னை பலத்தோட நடக்க வைப்பேன், உன்னை சுகத்தோட நடக்க வைப்பேன், உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன். இன்றைக்கு நீ தலை குனிஞ்சு நடக்கிற, இன்னைக்கு நீ வெட்கத்தோடு நடக்கிற, இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்திருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் தாவீதின் கூடாரத்தை நான் பிரகாசிக்கிற ஒரு கூடாரமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. சொல்லுவோம் சத்தமாய், இந்த காரியங்கள் என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமா என் பலனல்ல. இந்த பலன் நிச்சயமா என் பலன். ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல்ல. ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை பூர்வ நாட்களில் இருந்தது போல, அப்படின்னா முன்னாடி இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில தவற விட்ட, நம்முடைய வாழ்க்கையில மிஸ் பண்ற நிறைய காரியத்தை இந்த மாதம் ஆண்டவர் திரும்பவும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
நான் அந்த சந்தோஷமான காலத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாஸ்டர். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எவ்வளோ ஆக்டிவாக நான் இருந்தேன் தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்தேன் தெரியுமா? ஐயோ, என் கூட 10 பேர் எப்போவுமே இருப்பாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் இருக்கிற சூழ்நிலை கேட்பாரற்று நான் கிடக்கிறேன், விசாரிப்பாரற்று நான் கிடக்கிறேன், மதிப்பாரற்று நான் கிடக்கிறேன். என்னை மதிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை, என்னை கூப்பிட்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஒரு நாளில் ஃபோன் அட்டன் பண்ணேன்னா எனக்கு ஃபோன் அட்டன் பண்ணி மாறாது, அவ்வளோ கால் நான் அவாய்ட் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை, விசாரிப்பார் ஒருத்தர் இல்லை. எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் என்ன தான் முன்னாடி நிறுத்துவாங்க, என்னுடைய வருகையை நிறைய பேர் விரும்புவாங்க. ஆனால் இன்னைக்கு என்னுடைய நிலைமை அப்படியே மாறிடுச்சு, என்னுடைய சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு. திரும்ப அப்படி ஒரு காலம் வருமா? திரும்ப அப்படி ஒரு நேரம் வருமா? திரும்ப நான் அப்படி எழும்புவேனா? திரும்ப நான் அப்படி கட்டப்படுவேனா? என் பிள்ளை திரும்ப சந்தோஷமாக இருப்பாளா? ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாக வாக்கு கொடுக்குறாரு, இல்லை கொஞ்ச காலம் உபத்திரவப்படுவீர்கள், இந்த உபத்திரவம் கொஞ்ச காலம், இந்த குறைவு கொஞ்ச காலம். ஆண்டவர் இந்த தோல்வியை கொஞ்ச காலம்தான் வைக்கிறாரு. ஆனால் பாழாய் கிடக்கிற அந்த தாவீதின் கூடாரத்தை அப்படியே விட்டுறாம மறுபடியும் திரும்ப எடுத்து கர்த்தர் கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பூர்வ நாளில் இருந்தது போல நடக்கும். நான் இது யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. இல்லை பிரதர், மறுபடியும் ஆண்டவர் உங்களை ஃபர்ஸ்ட்ல இருந்தது மாதிரி முதன்மையான இடத்துல கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நான் மறுபடியும் உன்னை முதல்ல அந்த மாதிரி நான் உன்னை கொண்டு வருவேன். நிறைய பேர் சொல்றாங்க உன்னை பார்த்து, இனி அந்த இடத்தை அடைகிறது உனக்கு கஷ்டம், இனி அந்த இடத்தை உன்னால் தொடவே முடியாது, இனி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு வராது, அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை நீ பார்க்க மாட்ட, அந்த மாதிரி ஒரு சுகத்தை நீ பார்க்க முடியாது, விழுந்தது தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் மட்டும் தீர்க்க தரிசனமாக வாக்கு கொடுக்கிறாரு. பூர்வ நாட்களில் இருந்தது போல முன்னாடி இருந்தது போல 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது போல மறுபடியும் ஒரு ஆசீர்வாதம் தேடி வரும், மறுபடியும் ஒரு செழிப்பு தேடி வரும், மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவார், மறுபடியும் ஒரு மகிமையை கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபத்தோடு கூட மறுபடியும் உங்க பிள்ளை அதே சந்தோஷத்தோடு உங்க வீட்டுக்கு வருவாங்க. மறுபடியும் உங்க பிள்ளை அதே ஆசீர்வாதத்தோடு அந்த தெருவில் நடந்து போவாங்க. பூர்வ நாளில் இருந்தது போல